அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன ஒரு தாட் அப்படின்னா, நமக்கு உபசரித்தல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? உபசரிக்கிறதுனா என்னடா? உபசரித்தல் அப்படின்னா என்ன? நம்ம வீட்டுக்கு வர விருந்தினர்களோ உறவினர்கள் நிறைய பேர் வருவாங்க இல்லையா? அவங்கள உபசரிக்கிறது, மனசார நம்ம மகிழ்ச்சியோடு உபசரிக்கிறது இல்லையா? அதுதான். அப்போ அதை பற்றி திருவள்ளுவர் ஒரு குறள் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, மோப்பம் குலையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குலையும் விருந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, இந்த அனிச்சம் அப்படிங்கிற ஒரு பூ, அதனுடைய தன்மை என்ன அப்படின்னா, அதை முகர்ந்து பார்க்கும்போது வாடும் தன்மை கொண்டதாக இருக்குது. நம்ம ஒரு பூவை எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா வாசம் பார்ப்போம் இல்லையா? அது உடனே வாடிருமா? வாடாது. ஆனால் அந்த அனிச்ச மலரோட தன்மை என்ன அப்படின்னா, அதை முகர்ந்து பார்க்கும்போதே வாடிருமா. அது எதுக்காக உதாரணம் சொல்கிறார் அப்படின்னா, நம்மளுடைய வீட்டுக்கு வர உறவினர்களை என்னது உபசரிக்கும் போது முகமலர்ச்சியோட நம்ம உபசரிக்கணும். முகமலர்ச்சி இல்லாமல் இவன் வந்துட்டான், இவனுக்கு எதுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும், இவனை ஏன் உபசரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா எப்படி இருக்கும்? வரவங்க என்ன பண்ணுவாங்க? மனசு உடைஞ்சிருவாங்க இல்லையா? அவங்களுடைய முகத்தில் சந்தோஷம் இருக்காது. நீ அந்த சந்தோஷம் இல்லாமல் நீ உபசரிக்கும் போது அவங்களுக்கு நீ எவ்வளோதான் நீ சாப்பாடு கொடுத்து உபசரித்தாலும் அவங்களுடைய மனசில் என்னது சந்தோஷம் இருக்காது. அப்போ முகமலர்ச்சியோட நம்ம வர்றவங்களை உபசரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுதான் இந்த அனிச்ச மலர் எப்படி வாடுதோ அது போல் இவங்களுடைய முகம் வாடிவிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரியா? அப்போ இனிமேல் நம்ம வர விருந்தினர்கள் யாராக இருந்தாலும், நம்மளுடைய எதிரியே வந்தாலும் அவங்கள என்னது முகமலர்ச்சியோட உபசரிக்கணும் அப்படிங்கிறதான் இதனுடைய கருத்து. இந்த நாள் இனிய நாள் அமைய வாழ்த்தி கொடுக்கிறேன்.